இந்த இடத்துல வந்து ஒரு வாகனம் வந்து நிற்குது. இப்போ அதிரடி படையினர் எல்லாமே அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்து இப்போ போய்கொண்டிருக்கணும். அனைத்து வாகனங்களுமே வந்து தடை செய்து வச்சிருக்கப்பட்டு இப்போதான் இதில் ஒரு ஐயாறால் வாரால் தும்புத்தடியோட இவர் வந்து உறவுகளுக்கு வணக்கம். இப்போ வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து அல்லப்பட்டி பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து ஊர்வாகத்துறைக்கு போகிற ஒரு மெயின் ரோட்டில் நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து ஒரு நடைப்பயணம் வந்து நடந்து கொண்டு குறிப்பாக வந்து பௌத்த பிக்குகளினுடைய ஒரு ஆன்மீக பயணம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. குறிப்பாக வந்து 100க்கும் மேற்பட்ட பிக்குகள் வந்து தங்களுடைய நடைபவனியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து அன்றாபுரத்தில் வந்து திஸ்ஸமகாராம விகாரையிலேருந்து இது ஆரம்பிச்சு என்று சொல்லப்படுகிறது. அங்கேருந்து ஆரம்பித்து குறிப்பாக அவளுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்த முக்கியமான பௌத்த ஸ்தலங்களை வந்து தரிசிக்கிற என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். அதோடு வந்து அவர்கள் என்னென்ன விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கணும், என்ன மாதிரியான நோக்கங்கள்ன்றது வந்து மிக தெளிவாக வந்து தெரியலை. என்ற எங்கே வந்து தமிழ் வந்து கதைக்கக்கூடிய ஆட்கள் வந்து யாருமே இல்லை. நாங்கள் அதை கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு பயணத்துக்காக வந்து இலங்கையிலிருந்து மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல்வேறு நாடுகளில் இருக்கிற பிக்குகளும் வந்து இதில் வந்து கலந்து கொண்டிருக்கணும். குறிப்பாக வந்து இந்தியா, சைனா அப்படியான இடங்களில் இருந்து கூட எல்லாம் வந்திருக்கு. இவர்களுடைய வரவேற்புன்றது வந்து மிக பாரிய அளவில் வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இங்கே வந்து பாதுகாப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதே மாதிரி அதிரடி படையினர்கள் கூட இந்த இடத்துல வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கிறோம். அதோடு வந்து அவர்கள் வருகின்ற பாதையில் எல்லாம் வந்து கம்பளங்கள் விரிக்கப்பட்டு அவர்கள் வந்து வரவேற்கப்பட்டு தான் இந்த பயணம்ன்றது வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த விஷயங்கள் வந்து இங்கே என்ன மாதிரி நடக்குதுன்ற ஒரு சில விஷயங்களை காட்டுறதுக்காக தான் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து காணொலியில் இணைஞ்சிருங்க. நாங்கள் அந்த விஷயங்களை உங்களுக்கு காட்டக்கூடியதை காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அல்லப்பட்டி பிரதேசத்தில் வந்து அமைஞ்சிருக்கிற நேவி கேம்பில் வந்து இருக்கிற ஒரு புத்தர் உடைய ஒரு ஆலயத்தை வந்து வழிபட்டு கொண்டு இப்போ தாங்கள் வந்து நாகதீபத்தை நோக்கி வந்து இப்போ திருப்பி தங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கணும். இந்த கடற்படையினர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவர்களை வந்து வணங்குற செயற்பாட்டில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கணும். இது வந்து ஒரு கடற்படைக்குரிய ஒரு படைத்தளமாக வந்து இது அல்லப்பட்டியில் வந்து இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற இந்த படை வீரர்கள் எல்லாமே வந்து இந்த பிக்குகளை வந்து வழிபட்டு அவர்களை வந்து வழி அனுப்பி வைக்கணும். இவர்களுடைய வழிபாடுகள் வந்து முடிவடைந்து வரும் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதையால் வந்து அனைத்து வாகனங்களுமே வந்து தடை செய்து வச்சிருக்கப்பட்டு இப்போ தான் அதில் வந்து ஆக்களை வந்து விட்டுருக்கணும். இந்த அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்து இந்த போலீஸ்காரர்கள் மற்ற பாதுகாப்பு படையினர் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து நிற்கணும். சிறுவர்கள் எல்லாமே வந்து இருக்கணும். இந்த பிக்குகளுடைய இதில் வந்து சிறுவர்களும் வந்து இருக்கணும். இந்த பிக்குகளுக்கான வரவேற்புன்றது வந்து மிக பலமாக வந்து இங்கே நடந்து கொண்டு இருக்குது. குறிப்பாக இவர்களுக்கு வந்து கம்பளங்கள் எல்லாமே விதிக்கப்பட்டு தான் அதுக்கு மேலே தான் அவை நடந்து போகினோம். ரோட்டு ஃபுல்லாகவே வந்து அதிகளவான தூரத்துக்கு இந்த கம்பளங்கள் வந்து விதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக வந்து பெண்கள் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சு கொண்டு இருக்கணும். இது பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில்
இதில் வந்து அந்த கம்பளங்கள் எல்லாமே வந்து விரிச்சு கொண்டு இருக்கணும், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு வாகனம் வந்து நிற்குது. இப்போ வந்து நான் நினைக்கிறேன் இதில் ஒரு ஐயாறால் வாரால் தும்புத்தடியோட இவர் வந்து என்னென்னு சொன்னால் அவையில் வார பாதைகளை வந்து கூட்டி கொண்டு வந்து போகிறாராம். என்னென்னு சொன்னால் அவ்வளோ தூய்மையாக வந்து அவர்கள் அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளணுமென்றதுக்காண்டி தும்புத்தடியெல்லாம் கொண்டு கூட்டினோம். பல்வேறு விதமான வயதுகளில் இருக்கிற பிக்குமார்கள் வந்து தங்களுடைய பயணத்தை வந்து இதில் தொடர்ந்து இருக்கிறோம். இதனுடைய இந்த நாகரிகத்துக்கான பயணம் வந்து நாளைக்கு தானே அங்கே போய் சேருவினோம்னு சொல்லி இருக்கிறோம். அதோடு வந்து நாங்கள் இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொண்டு ஒழிக்கிட்டோம். இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.